பழைய ஏற்பாட்டில தவறு செய்த உடனே பெரிய பெரிய அடி கொடுத்து அதுக்கப்புறம் மீட்டெடுத்தார். புதிய ஏற்பாட்டின் காலத்துல எவ்வளவு நாம் தவறுகளை செய்தாலும் கூட அவருடைய கிருபையும் அவருடைய மன இரக்கமும் நம் மீது அளவுக்கு அதிகமா இருக்கிறபடினால ஆண்டவர் உடனே நம்ம தண்டனைக்கு ஒப்பு கொடுக்காமல் நமக்காக அவர் தருணத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு மனம் திரும்புவான், நாளைக்கு மனம் திரும்புவான், சரியாயிருவான், கனி கொடுப்பான் என்று சொல்லி நாம் மனம் திரும்புவதற்கு அவர் தருணங்களை கொடுத்து வருகிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகளாய் நம்ம காணப்படுறோம் பாத்தீங்களா? நம்முடைய காலம் கிருபையின் காலமாய் இருக்கிறது. இந்த கிருபையின் காலத்தை அற்பமா நினைக்க வேண்டாம். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. அங்க ஒரு வேலைக்காரன் தன் எஜமானுடைய தோட்டத்துல ஒரு மரத்தை நாட்டுறான். எத்தனையோ வருஷங்கள், பல வருஷங்கள் ஆயும் அதுல இருந்து ஒரு கனியும் பார்க்க முடியல. எஜமான் ஒரு நாள் தோட்டத்துக்கு வராரு. இந்த மரத்தை எதுக்கு தான் வச்சிருக்கிற இத்தனை வருஷம்? வேண்டாம், வெட்டி அக்கினியில போட்டு அந்த இடம் வேற எதுக்காவது நமக்கு உபயோகமாகும்னு சொல்லி கோபத்துல எஜமான் சொல்லுகிறாரு. அதுக்கு வேலைக்காரன் சொல்றான், வேண்டாம் எஜமானே, தயவு செய்து அதை வெட்டி அக்கினியில போட்டுறாதீங்க. அதுக்காக நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கிறேன். நீர் வெட்டி அக்கினியில போடாதீங்க, இந்த ஒரு வருஷம் வாய்ப்பு கொடுங்க, அதுக்கு அடுத்தது அது கட்டாயம் கொடுக்கும். அப்படி கனி கொடுக்கலனா அடுத்த வருஷம் வெட்டி போட்டுடலான்னு சொல்லி எஜமானிடத்துல வேலைக்காரன் அந்த அளவுக்கு பரிந்து பேசுகிறான். பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பா இருக்கிறது. நாம் எவ்வளவு கொடூர பாவங்களை செய்தாலும் கூட உடனே தண்டனைக்கு உட்படுத்தாதபடிக்கு நாம் மனம் திரும்புவதற்காக எத்தனையோ தருணங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையின் காலத்தை நாம் துர்பிரயோஜனப்படுத்தாம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவராகிய இயேசுவுக்கு நன்றி உள்ளவர்களாக இறுதி வரை நாம் வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா?